உங்களோட ஏஜ் 30ஸ்ல இருக்கு அப்படின்னா, ஹோம் லோன் எடுத்து வீடு வாங்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட மைண்ட்ல ஒரு பிளான் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா நீங்க இதெல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் வந்து ப்ராப்பரா பிளான் பண்ணியிருக்கணும். உங்களோட இன்கம் எவ்வளோன்னு சொல்லிட்டு மைண்ட் ஃபுல்லா கால்குலேட் பண்ணியிருக்கணும். ஸோ உங்களோட இன்கம் வந்து சப்போஸ் 30,000ல இருந்து 50,000 இருக்கு, இல்ல 50,000ல இருந்து 1,00,000 குள்ள இருக்கு அப்படின்னா, இதுல தான் உங்களோட ஃபேமிலியை கம்ப்ளீட்டா ரன் பண்ணணும் அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் இருக்குன்னா, இதுக்கு மேல எனக்கு வேற எந்த இன்கமோ சைட் ஹாசலும் நான் பண்ணல, வேற எந்த ஒரு செட் ஆஃப் இன்கமும் எனக்கு வரல அப்படின்னா, ஹோம் லோன் எடுத்து வீடு வாங்குற அந்த ஒரு ஸ்டெப்பை வந்து கொஞ்சம் பாஸ் பண்ணிட்டு அதுக்கு ஆல்டர்னேட்டிவா என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நான் சொல்றேன். அதை ட்ரை பண்ணி பாருங்க. எவ்ரி மந்த் உங்களோட இன்கம் உங்க கையில வந்த உடனே ஸோ சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லிட்டு உங்களோட சில்ட்ரன் எஜுகேஷனா இருக்கட்டும், இல்லாட்டி உங்களோட ரிட்டையர்மெண்ட்கான உங்களோட சேவிங்ஸா இருக்கட்டும், ஸோ இதை தாண்டி உங்களுக்கு ஷார்ட் டேர்ம் கோல்னு சொல்லிட்டு சிலதெல்லாம் இருக்கும் ஹோம் லோனை தாண்டி. ஸோ இதெல்லாத்தையுமே நீங்க வந்து ஃபர்ஸ்ட் அதுக்கேற்ற அமௌண்ட்டை நீங்க எடுத்த உடனே ஆட்டோ சேவிங்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் நீங்க இது எல்லாத்துக்குமே அலோகேட் பண்ணி வச்சிருவீங்க. இது போக உங்ககிட்ட எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க அதை ப்ராப்பரா வந்து எஸ்டிமேட் போட்டு ட்ரீம் ஹவுஸை வாங்குறதுக்கு ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து ஹோம் லோன் எடுக்க போறீங்க, ஒரு 50 lakhsக்கு ஒரு ஃபிளாட் பார்த்துருக்கீங்க, இல்லை ஒரு வீடு பார்த்துருக்கீங்க அப்படின்னா 50 lakhsக்கு கண்டிப்பா நீங்க டவுன் பேமெண்ட் ஒரு 20% ஆச்சும் ஃபர்ஸ்ட் கட்ட சொல்லுவாங்க. 50 lakhsக்கு 20% டவுன் பேமெண்ட்னா 10 lakhs வரும். ஸோ இப்போ அந்த 10 lakhs நீங்க பே பண்ணதுக்கு அப்புறம் 15 years டென்யூருக்கு 9% இன்ட்ரெஸ்ட் மூலியமா ஹோம் லோன் எடுத்திருக்கீங்க, அதை நீங்க வந்து தொடர்ந்து 15 yearsக்கு பே பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து அட்லீஸ்ட் ஒரு 40 to 45,000 இஎம்ஐ நீங்க வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து வருஷம் வருஷம் அந்த 9%ன்னு சொல்லிட்டு நீங்க பே பண்ணும்போது நீங்க 50 lakhsக்கு என்னமோ நீங்க வந்து வாங்கியிருப்பீங்க, இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டோட அந்த 15 years முடியிற டைம்ல நீங்க எவ்வளோ பே பண்ணியிருப்பீங்கன்னா டபுள் தி அமௌண்ட்டா அதுக்கு மேலேயும் நீங்க பே பண்ணியிருப்பீங்க. கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய் நீங்க வந்து பே பண்ணியிருப்பீங்க. ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க, 50 lakhsக்கு நீங்க வந்து லோன் எடுக்கிறீங்க. ஸோ 15 years அதை வந்து நீங்க மந்த்லி பே பண்ணிட்டே வரீங்க. 15 years எண்டில் வந்து 1.5 கோடி ரூபாய் நீங்க செலவு பண்ணி அந்த வீட்டை வந்து வாங்கின மாதிரி ஒரு எஸ்டிமேஷன் இருக்கும். ஏன்னா நீங்க அவ்வளோ அமௌண்ட் தான் பே பண்ணியிருப்பீங்களே, உங்களுக்கு தெரியும் நான் வந்து 50 lakhs தானே வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மந்த்லி அந்த 40,000 கிட்ட நீங்க பே பண்றீங்க தெரியுமா இஎம்ஐயா, அதுல இருந்து 9% ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் பிடிச்சிட்டு பேலன்ஸ் இருக்க அமௌண்ட்டை தான் பிரின்சிபல்லா அவங்க வந்து கழிப்பாங்க. ஸோ இப்படி அவங்க பண்ணும்போது நீங்க வந்து டபுள் தி அமௌண்ட்டா வந்து பே பண்ற மாதிரி சிச்சுவேஷனுக்கு தள்ளப்படுவீங்க. இப்போ உங்களோட ட்ரீம் ஹவுஸை உங்களால வாங்கவே முடியாதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா உங்களால வாங்க முடியும். ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். இப்போ உங்களால இஎம்ஐ 40,000 பே பண்ண முடியும் அப்படின்னு சாலிடா உங்களால நம்ப முடியுது. நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல எஸ்ஐபியா நீங்க வந்து 40,000 மந்த்லி ஒரு 15 இயர்ஸ்க்கு நீங்க போட்டுட்டே வாங்க. கண்டிப்பா நீங்க வந்து ஸ்ட்ரெஸ்ஸா இருக்க மாட்டீங்க. அதுவும் இல்லாம எனக்கு ஒரு அமௌண்ட் வந்து சேர்ந்துட்டே வருதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபைனான்சியல் ஸ்டெபிலிட்டி, ஃபைனான்சியல் ஃப்ரீடம் நீங்க வந்து ஃபீல் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட், உங்களுக்கு வந்து இப்போ 15 இயர்ஸ் நீங்க பே பண்ணிட்டே வரீங்க. நீங்க இன்வெஸ்ட் பண்ண அந்த அமௌண்ட்டுக்கு ஒரு 13% லீஸ் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ போட்டாலும் நீங்க வந்து 72 lakhs பே பண்ணிருப்பீங்க 15 இயர்ஸ்க்கு. எவ்ரி மந்த் 40,000 நீங்க பே பண்ணிருந்தீங்கன்னா எஸ்ஐபில உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் மட்டுமே 1,50,27,251 rupees நீங்க வந்து earn பண்ணிருப்பீங்க. இது வந்து லீஸ்ட் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் போட்டிருக்கு 13%. நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட், ஒரு 15%க்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து க்ரோ ஆயிருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட 2.5 கோடி வந்து earn பண்ணிருப்பீங்க. ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, 15 இயர்ஸ் சாலிடா நீங்க வந்து எஸ்ஐபி போட்டு உங்களோட அமௌண்ட்டை டிசிப்ளினா நீங்க சேவ் பண்ணிட்டே வரும்போது உங்ககிட்ட கிட்டத்தட்ட 2.5 கோடி ரூபாய் உங்ககிட்ட இருக்கும். அந்த டைம்ல 45 இயர்ஸ்ல அழகா நீங்க ஒரு 1.5 கோடிக்கு ஒரு வீடு எடுத்தாலும் பேலன்ஸ் 1 கோடி ரூபாய் உங்ககிட்ட கார்பஸா லம்சமா இருக்கும். அதை திருப்பி நீங்க ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது பிசினஸ் ஐடியா இருந்துச்சுன்னா பிசினஸ் பண்ணலாம். இல்ல அந்த அமௌண்ட்டை ஒரு ஸ்டேபிள் வேல்யூவா வச்சு திருப்பி அதை ரீஇன்வெஸ்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் நீங்க வந்து ஸ்டேபிளா ஃபைனான்சியல் இண்டிபெண்டன்ஸை சீக்கிரமா அடையிறதுக்கு அந்த ஒரு கார்பஸ் அமௌண்ட் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ உங்களோட ட்ரீம் ஹவுஸை கண்டிப்பா உங்களால வாங்க முடியும். இந்த மாதிரி டிசிப்ளினா நீங்க இதெல்லாமே பண்ணும்போது நீங்க வந்து ஒரு 30,000 ஒரு 50,000 தான் நீங்க ஏர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க, என்னோட ஹோல் ஃபேமிலியுமே நான் தான் பாத்துக்கிறேன் அப்படின்னும் போது நீங்க இந்த மாதிரி ஹோம் லோன்ல போயிட்டு இந்த சிச்சுவேஷன்ல போய் சிக்கிக்காம
உங்களோட இன்கம்ம இன்னும் கொஞ்சம் ஹையரா ஜெனரேட் பண்ண பாருங்க. சைட் ஹஸ்ல் ஏதாவது பண்ணுங்க. ஸ்மால் பிசினஸ் ஏதாவது ஸ்டார்ட் பண்றதா இருந்தாலும் உங்களோட ஃப்ரீ டைம்ல அந்த மாதிரி ஏதாவது நியூ ஸ்கில்ஸை கத்துக்கிட்டு நீங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இது மூலியமா ஜெனரேட் ஆகிற இன்கமையும் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உங்களோட ட்ரீம் ஹவுஸை 15 இயர்ஸ் இல்லாம ஒரு 10 இயர்ஸ்க்குள்ளேயே கூட உங்களால அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ராப்பரா பிளான் பண்ணி நம்ம இறங்கும் போது கண்டிப்பா நம்மளோட ட்ரீமும் நம்மளுக்கு அச்சீவ் ஆகும். நம்ம டெட்லியும் இல்லாம ஹாப்பியா நம்ம ஃபீல் பண்ணுவோம். 30ஸ்ல இருக்கவங்க நான் எப்படியாச்சும் வீடு வாங்கிடணும், அது மட்டும் தான் என்னோட ஒரு பெரிய கனவு, அதுக்கு மட்டும் தான் நான் காசு சேர்த்து வைப்பேன்னு சொல்லிட்டு ரொம்ப ரிகரஸா அதுக்கு மட்டுமே நீங்க வந்து காசு சேர்த்து வச்சுட்டு மற்ற விஷயத்தெல்லாம் விட்டீங்கன்னா நீங்க சேவ் பண்ணி இருக்க மொத்த அமௌண்ட்டும் நீங்க வந்து அதுக்கு ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். எந்த விஷயத்த சொல்ல போறேன்னு சொல்லிட்டு கண்டிப்பா நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க. ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் அட்லீஸ்ட் ஒரு 1 crore காச்சும் நீங்க டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறது ஒரு அட்வைசபிளான விஷயம். உங்களோட பேரண்ட்ஸ்க்கு நீங்க ஒரு 5 to 10 lakhsக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் கவர் எடுத்து வைக்கிறது ரொம்பவே அட்வைசபிள். நீங்க அப்படி ஹெல்த் இன்சூரன்ஸ் செப்பரேட்டா உங்களோட பேரண்ட்ஸ்க்கு எடுக்கலனா நீங்க சேவ் பண்ணியிருக்க அமௌண்ட் வந்து ஏதாவது ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல எல்லா அமௌண்ட்டும் அந்த மெடிக்கல் பில்ஸ்க்கே வந்து நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நான் ப்ரியரா சொன்ன மாதிரி ஒரு 30ஸ்ல நீங்க இருக்கீங்கன்னா கண்டிப்பா ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ், அதுக்கப்புறம் எமர்ஜென்சி ஃபண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் இல்லாம உங்களோட பேரண்ட்ஸ்க்கு ஒரு ஹெல்த் கவர், இதெல்லாமே நீங்க ஃபர்ஸ்ட் செட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களோட ட்ரீம் ஹவுஸ்க்கு எய்ம் பண்ணுங்க. எந்த ஒரு டென்ஷன் இல்லாம உங்களால உங்களோட ட்ரீம் ஹவுஸை வாங்க முடியும். இன்னொரு நல்ல வீடியோல உங்க எல்லாருமே சந்திக்கிறேன். until then it's bye from Jamila Fatima. Take care.